வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் டெட் கம்ப்ளைண்ட் ஆகுது, அது ஃபால்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வோல்டேஜை ட்ரேஸ் பண்ணி பார்க்க முடியும். சார்ஜர்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வச்சே நம்மளுக்கு மெயின் சர்க்யூட்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒரு சார்ஜரை கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சார்ஜர் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, ஃபோன் ஆன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகுது. சிபியூ, இஎம்எம்சி, பவர் சப்ளை, இதுக்கெல்லாம் சப்ளை சார்ஜிங் சர்க்யூட் வழியாகவே கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கு வோல்டேஜ் கண்டிப்பாக கிடைக்குதுன்னு சொல்ல முடியும். அப்போ ஃபோன் ஆஃபில் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு மொபைலில் வேலை செய்ய வைக்க முடியும். தண்ணியில் வந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை சார்ஜிங் ப்ராப்ளம் ஷார்ட்டான சர்க்யூட்லாலும் சரி, சார்ஜரை கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக அடுத்தது ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பு அதிகம். இப்போ ஒரு மாடல் லேட்டஸ்ட் மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் லைனில் தான் பெரும்பாலும் ஃபால்ட் ஆகுது, அதனால தான் ஃபோன் டெட் ஆகுது. அப்போ நம்ம சார்ஜிங் சர்க்யூட்டில் வரக்கூடிய மெயின் வோல்டேஜ் என்ன, எந்த மாதிரி இடங்களுக்கு போகும், அதை நம்ம யோசித்து பார்த்தாலே கண்டிப்பாக டெட் ஃபோனை ரெடி பண்ண முடியும்னு சொல்கிறேன். அப்போ கீபோர்டு மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்ட் ஃபோன் வரக்கூடிய கான்செப்ட்லேயும் கண்டிப்பாக சார்ஜர் போட்டால் ஃபோன் ஆன் ஆகும், பேட்டரி இல்லாமல். அப்போ கண்டிப்பாக பேட்டரி இல்லாமல் வரக்கூடிய சர்க்யூட் வச்சு நம்ம ஃபோன் ஆன் ஆகுதுன்னா அப்போ எந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வோல்டேஜ் போகும் சார்ஜிங் லைன் வழியாக, இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்கிட்டாலே கண்டிப்பாக டெட் ஃபோனை ரெடி பண்ண முடியும்னு சொல்கிறேன். அப்போ ஆப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபோனை ரெடி பண்ணுறதுக்கு சார்ஜிங் சர்க்யூட்டை வச்சே நம்ம வோல்டேஜை ட்ரேஸ் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.